இந்த வீடியோவில் புதிய ரிசிப்ட் எப்படி உருவாக்குவது என்பது பற்றி பார்க்கலாம். சேல்ஸ் சென்று ரிசிப்ட் கிளிக் செய்யவும். ஒரு நிறுவனத்திற்கு உள்ளே வரும் அனைத்து டிரான்சாக்ஷன்ஸையும் ரிசிப்டில் என்டர் செய்யவும். உதாரணத்திற்கு, ஒரு கஸ்டமர் அல்லது யாராவது அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட் கொடுத்தால் அதை இதில் என்டர் செய்ய வேண்டும். புதிய ரிசிப்ட் பில் உருவாக்க பிளஸ் கிரியேட் பட்டனில் கிரியேட் நியூ கிளிக் செய்யவும். பணத்தை தருபவரின் பெயரை லெட்ஜர் நேமில் என்டர் செய்யவும். புதிய நபர் என்றால் பிளஸ் ஐகானை கிளிக் செய்து லெட்ஜர் டீடைல்ஸ் என்டர் செய்து சேவ் கொடுக்க வேண்டும். இப்பொழுது பேமெண்ட் முறையை செலக்ட் செய்ய வேண்டும். கேஷ் பேமெண்ட் என்றால் கேஷ் செலக்ட் செய்து அமௌண்ட் ஃபில் பண்ண வேண்டும். இப்பொழுது நான் 10,000 ரூபாய் பாதி கேஷ் பாதி UPI பேமெண்ட் பெறுகிறேன் என்றால் கேஷ் செலக்ட் செய்து அமௌண்ட் 5,000 என்டர் செய்து பிளஸ் ஐகான் கிளிக் செய்து UPI செலக்ட் செய்து பேங்க் நேம் செலக்ட் செய்து 5,000 என்டர் செய்து பின்பு ஜிபே ஓர் ஃபோன்பே ஓர் பேடிஎம் எதுவென்று செலக்ட் செய்ய வேண்டும். இது அட்வான்ஸ் அமௌண்டாக இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் டிக் கொடுக்க வேண்டும். இப்போது சேவ் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது புதிய ரிசிப்ட் பில் கிரியேட் ஆகிவிட்டது. இதை தேர்மல் பிரிண்ட் எடுக்க வேண்டும் என்றால் பிரிண்ட் பட்டனை கிளிக் செய்யவும். இல்லை A4 பிரிண்ட் வேண்டும் என்றால் பிரிண்ட் A4 கொடுத்து பிரிண்ட் எடுக்க வேண்டும். டிரான்சாக்ஷன் முழுவதும் கேஷாக இருந்தால் கிரியேட் கேஷ் ரிசிப்ட் கொடுத்து லெஜர் நேம் கொடுத்து அமௌண்ட் என்டர் செய்து அட்வான்ஸ் ஆக இருந்தால் அட்வான்ஸ் டிக் கொடுத்து சேவ் கொடுக்க வேண்டும். இதைப்போல் முழுவதும் பியங்காக இருந்தால் கிரியேட் பேங்க் ரிசிப்ட் கொடுக்க வேண்டும். UPI வாக இருந்தால் கிரியேட் UPI ரிசிப்ட் என்றும், கார்டாக இருந்தால் கிரியேட் கார்டு ரிசிப்ட் என்றும் கொடுக்க வேண்டும். Thanks for watching this video.